பொங்கல் வருதுனாலே இந்த ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரே குஷி. காரணம் அந்த பொங்கல் எண்ணெய் வேற குடுப்பாங்க எங்க வீட்ல. எங்க வீட்ல எல்லாம் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் குடுப்பாங்க. அத வாங்குறதுல அப்படி ஒரு பேரின்பமா இருக்கும். நானும் என் தங்கச்சியும் போய் வாங்கிட்டு வருவோம். தங்கச்சி வாங்கும்போதே நாங்க தேன் மிட்டாய் வாங்கலாமா, கமரக்கட்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணின்னு வருவோம். ஆனா வீட்டுக்கு வந்து சேர்த்துக்காட்டி வீட்ல புடுங்கி உண்டியல்ல போட்டுருவாங்க. அவங்க செலவுக்கு எடுத்துப்பாங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் பேராசையெல்லாம் நிற ஆசையா போயிடும். அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு ரூ. 1 குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. எங்களுக்கு என்னலாம் பிடிக்குமோ போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த மாரி போகும். இப்போலாம் வந்துட்டு அந்த பொங்க எனான்றது மறந்தே போச்சு. இருந்தாலும் என் பசங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பொங்கல் டைமில் அவனுக்கு கொடுக்கறது உண்டு. அவன் எடுத்து உண்டியில் சேர்த்துக்குவான். அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்குவான் அப்படின்றதுக்காக. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பொங்க எனா கொடுத்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் சின்ன புதில் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நேற்று வீடியோவுடைய செகண்ட் பார்ட்டாக பூஜை மேலே கும்புறது தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். செம்பருத்தி பூன்னு ரொம்ப அழகாக பூத்திருந்தது. அதுவும் சூரிய பகவானுக்காகவே சூப்பராக பூத்த மாதிரி இருந்தது. அவரையும் கொண்டு வந்து இங்கே வச்சு நல்லா தட்டர் புடலாக சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வந்து வச்சு இங்கே படையலை போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் காலையிலேருந்து வேலை செஞ்சதுக்கு. அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா பாய். பாய்.